வணக்கம். ஐம் பெஸ்ட் மசாலா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களோட ரசப்பொடியில் எப்படி ரசம் வைக்கலான்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், தக்காளி, கொஞ்சோண்டு புளி, கொத்தமல்லி, இந்த சைடு தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், வரமிளகா, அவ்வளோதான். இது எங்களோட ரசப்பொடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஊற்றி அந்த ஒரு தக்காளியும் புளியும் நல்லா கொதிக்க விட்றணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் எங்களோட ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த இதெல்லாம் நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வெளியில் எடுத்துடணும். இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் இந்த ஜூஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி அதில் போட போகிறேன். கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பூண்டு 2 தட்டி போடணும். இதில் அடுத்தது உப்பு போடுறேன். இதை தனியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அடியில் ரொம்ப இது பண்ணக்கூடாது. இது தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு தட்டிட்டேன். தோலோடையே தட்டி போட்டால் அது உடம்புக்கு நல்லது. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த தாளிக்கிறது அப்படியே டைரெக்டாக போட்டுடணும். போட்டுட்டு இது நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க ரசத்தை அதில் ஊற்ற வேண்டியதான். பாருங்கள், ரசம் கொதித்து லைட்டாக அப்படியே கொதித்து நுரையாட்டம் வரப்போ அப்படியே இறக்கிடணும். அவ்வளோதான், காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதாக. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. நீங்கள் பருப்பெல்லாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பெல்லாம் நாங்களே ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இது பேரே கல்யாண ரசம் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள் ரசம் சாப்பிட்டு.